அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ரொம்ப நாளா ஒரு 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் மெடிடேஷன். அந்த மார்னிங் 3 to 5 இல்ல 4 to 6 பண்றதோட அனுபவம் வந்து வேற லெவலு. அது பண்ணலன்னா நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு நாளே ஏதோ இதான மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு நேரம் பிடிச்சி அந்த 2 மணி நேரம் உட்கார்றதுங்கிறது பெரிய விஷயமாயிரும். ஸோ அதுவும் எனக்கும் அனுபவம் இருக்கு. அது ரொம்ப நல்ல ஒரு ப்ராக்டிஸ். காலையில நம்ம அதை ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா அது பண்ணவே நம்மளுக்கு இந்த தெளிவு. இப்ப நான் இந்த அனுபவத்துக்கு கரெக்டா கேள்விக்கு இப்ப பதில் வந்திருக்கு. கரெக்டா அந்த சாமதான தண்ட பேதம்க்கு விளக்கம் வந்திருக்கு. அது பவர் ஆஃப் மெடிடேஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அங்க இருந்து அவங்கள்ட்ட இருந்து பதில்கள் வரும் அப்படின்னு ஒரு அனுபவம் எனக்கு. ஏன்னா நேத்துதான் அது முடிஞ்சது. அந்த பேதம் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சோ அதுக்கு இப்போ வந்து விளக்கம் வந்து நல்ல நல்வாழ்த்துக்கள். நல்ல பேதம் நல்லா கண்டினியூ ஆகட்டும். அவங்க வந்து படிச்சுட்டு வரட்டும். அது வரைக்கும் பொறுமையா இருப்போமே. பொறுமை இல்லை நம்மளுக்கு. அதுதான் பொறுமை வேணும் பேதமா இருக்கிறது. 30 வயதுக்காரர்கிட்ட எப்படி பேதமா இருக்கிறது யாரோ கேள்வி கேட்டாங்க. 30 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்றது? பேதம் காட்டத்தான் அவனுக்கு பேசவே கூடாது. திருப்பியே பதில் சொல்லக்கூடாது. என்ன கேட்டாலும் எஸ் நோ இது இருக்காது. நம்மளால ஆன உதவிகளை பண்ணிட்டே இருக்கணும். வாயால பேசக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம்னு அவங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பேதம் இருக்கு. அவங்க பேர்ல வெறுப்பு கிடையாது, கோபமும் கிடையாது, எந்த வித உணர்ச்சிகளும் கிடையாது. நீங்க படிக்கிறதுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அடுத்தது யாருன்னு பாருங்க. முரளிகிருஷ்ணன் அடுத்தது யாரு? அவின்யா கொடுத்திருக்க பாருங்கம்மா ஆப்ஷன். ஹலோ கிரிஜாம்மா, கேக்குதாம்மா? கேக்குது. யாரு? அவின்யா பேசுறேம்மா. நான் லாஸ்ட் வீக் கூட சொல்லுமா. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நான் சாதாரணமாவே ரொம்ப பேச மாட்டேம்மா. ரொம்ப லைக் நான் பேசுற பீப்புளே ரொம்ப கம்மி தான்மா. இப்போ பெரியவங்க கூட நான் பேசுறது, இப்போ நான் இத பண்ணாதன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ குழந்தைகிட்ட வந்து நீ பண்ணாதன்னு சொல்றது கூட நான் குரல் உயர்த்தி சொன்னாதான் அவங்க அவங்க கவனிக்கவே செய்யறாங்க. அப்போ வந்து என்னோட நேச்சரையே நான் மாத்திக்கிற மாதிரி இருக்கு. நான் பொய்யா திட்டணும் அப்படிங்கறது இல்லாம, நான் திட்டணும்னாலே அந்த ஒரு கோபம் அது அது வந்துடுது. அது அந்த மாதிரி எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. அது வந்து கோவத்தை வெளியில வரக்கூடாது. ஒரு டிராமா உள்ள நடிக்கிறதுக்கு ஒரு வேஷம் போட்ட மாதிரி வச்சுக்கங்களேன். இது ஷேக்ஸ்பியர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டு, இதுவே உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் நாடகம் தான் ஆடுறோம் அப்படின்னு. அதுக்குள்ள ஒரு டிராமா நம்ம நடத்திக்கணும். ஆமா, வேஷம் போட்டுதான் அது. சிலதெல்லாம் வேஷம் போட்டு பரவாயில்ல, அதனால ஒண்ணும் தப்பு. ஒரு டிராமாக்குள்ள ஒரு டிராமா, குட்டி டிராமா, அதை போட்டுக்கங்க. நிஜ கோபம் வரக்கூடாது. அது எப்படிமா? அது அந்த நம்ம 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 நம்மதான் எப்படி இருந்தாலும் நம்மதான். என்ன இது இப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னு நாம சொல்றேன்னு வச்சுங்க, உடனே என் பேர்ல உள்ள கோபமா எடுத்து கிடையாது. அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க சத்தமா பேசுறதுக்கு கோபம் இல்லாம பேச முடியுதான்னு நீங்க கண்ணாடிக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா முடியும். யாராலையும் ஓரளவுக்கு நடிக்க முடியும். பெரிய கூட ஓரளவுக்கு எல்லாருக்கும் நடிக்க தெரியும். ஆமா ஆமா நடிக்கிறது தப்பு. சரிம்மா. உணர்ச்சி கொந்தளிப்பு விடக்கூடாது. உணர்ச்சி கொந்தளிப்பே இருக்கக்கூடாது. கரெக்ட்மா, கரெக்ட். அதுக்கப்புறமா நான் வந்து நைட்ல ரொம்ப நேரம் தூங்குறேம்மா. ஒரு 8 to 9 மணி நேரம். இப்ப கூட சொன்னீங்க காலையில எழுந்திரிச்சு தியானம் பண்றதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு பழக்கமே லேட் நைட்டு நான் எவ்வளவு நேரம் வேணா முழிச்சிருப்பேன். பட் காலையில எழுந்துக்கிறது எனக்கு வராதுமா. அது நான் எப்படிம்மா எதனாவது நான் இதை இப்படி யோசிச்சா நான் என்னோட இதை மாத்திக்க முடியுமாமா? எதனாவது வழி இருக்கா? இப்ப எங்கேயாவது போறோம் ஊருக்கு, 5 மணிக்கு ஃபிளைட்னா 2 மணிக்கு அங்க போய் இருக்கணும். நம்ம போக மாட்டோமா? எத்தனை பேரு போய் பாருங்க ஏர்போர்ட்ல எவ்வளவு கூட்டமா எத்தனை பேர் 2 மணிக்கெல்லாம் பகல் மாதிரி இருக்காங்க ஜாலியா. தூக்கம் இல்லையா? எல்லாரும் தானே இல்ல. நம்மளும் அவங்கள மாதிரி தானே. நாம இன்னும் பிரத்யேகமான ஆளுங்க. எனக்கு 8 மணி நேரம் தூக்கம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லையே. தூக்கம் எப்படின்னாக்கா இட்ஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் சிஸ்டம். அப்ப வந்து நம்ம இன்னைக்கு தூங்கலைனாலும் நாளைக்கு கண்டிப்பா நம்மள தூங்க வச்சிடும். அது எப்படியும் கிடைச்சிடும். அதனால அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இவ்வளவுதான் கம்மியா தூங்கியிருக்கேன் நினைக்கவே கூடாது யாருமே.
எவ்வளவு தூக்கம் வேணுமோ அத்தனை தூக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு, அது போதும். அப்புறமா நாளைக்கு அது வந்து வேணும்னா நாளைக்கு அந்த உடம்பு வந்து வேலை பண்ண விடாது, உங்களுக்கு தூக்கத்துல சொல்லிடும். எவ்வளவு நல்ல இது இருந்தா கூட அதெல்லாம் யாராவது நல்லா பாட்டு பாடியிருக்காங்க, நல்ல கச்சேரி இருக்குன்னா கூட அதுல தூங்கிடுவாங்க. ஏன்னா நாள் தூங்கல சரியா, அதனால தூக்கம் சரியாயிடுச்சு, தண்ணியே சரியாயிடுச்சு. செல்ஃப் அட்ஜஸ்டிங் தான். இப்ப ராத்திரி எல்லாம் ஒருத்தர் நைட் டியூட்டி பாக்குறாங்க, இவங்க வாட்ச்மேன் எல்லாம் ராத்திரி தூங்காம இருக்காங்க, பகல் நேரத்துல வந்து கேட்கறது இல்லையா, அப்ப அட்ஜஸ்ட் ஆயிடுது இல்லையா. அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தியானம் வேணும், தியானத்துல இருக்கிறது இவ்வளவும் தெரிஞ்சுக்கணும், கிரிஜா மேடம் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வந்துடும். ஆகணும்னு நினைச்சேன் அந்த காலத்துல, அதனால பாராட்டு. அதனால இப்படி வந்து பிரவாகமா அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொன்னதுல இன்னும் நினைவு இருந்து நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, நேற்றுக்கு நடந்த மாதிரி நான் சொல்ல முடியுதுனாக்கா அது அவ்வளவு தூரம் என்னோட ஆத்மால பதிஞ்சிருக்கு. அது வந்து தியானத்தின் சக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இவ்வளவு சக்தி இருக்கு இப்ப தெரியாது, ஆனா எவ்வளவோ சக்தி அதனால வந்துருக்கு. இவ்வளவோ என்னுடைய இருக்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் இவ்வளவு வருஷமா நான் டாக்டர் கிட்ட போறதுல, மருந்து சாப்பிட்டதுல எல்லாமே தியான சக்தி தானேம்மா. சோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறது, நிறைய எக்கச்சக்கமே சமாச்சாரங்கள் தியானத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும், நற்பயன்கள் எல்லாம் கிடைக்கும். நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும், நமக்காக நம்ம கொடுத்துக்கிற ஒரு பெரிய பரிசு. அதை வந்து என்னைக்கு நிராகரிக்க கூடாது, செகண்டரி வேல்யூ கொடுக்க கூடாதுதான், பிரைமரி வேல்யூவா இருக்கணும் லைஃப்ல. முதல் மரியாதை தியானத்துக்கு. சரிம்மா. ஒரு 4 வயசு குழந்தை அவங்களுக்கு நான் தியானம் சொல்லித்தர பழகி கொடுக்குறேம்மா. அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் அவங்க இப்பதான் கத்துக்கிறாங்க போல, நான் கண்ணை திறந்து வச்சுக்கவா அப்படியெல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் சரியாம்மா அந்த குழந்தைக்கு? ஓகே நான் சொல்லலாம். கண்ணை மூடாமலே தியானத்துல இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு காட்சே இல்லையே, காட்சே கண்ணை திறந்து. என்னுடைய பேரனுக்கு வந்து என் பொண்ணு 1.5 வயசுல இருக்கும்போது தியானம் சொல்லி கொடுத்தேன். அப்பவே அவன் கண்ணை திறந்துட்டே தியானம் பண்ணுவான். அவன் எல்லாத்தையும் அவனுக்கு 3ஆம் கண் பயங்கரமான ஓப்பன், என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, சொல்லணும்னா பெரிய இது வேணும் அந்த மாதிரி. அவங்களுக்கு எப்படிமா நான் தியானம் சொல்லி தரணும்? ஏதாவது உட்கார்ந்தா போதும், உங்க பக்கத்துலயே உட்கார்ந்துருவாங்க, அந்த பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்தா போதும் என்னம்மா? நீங்க தியானம் செய்யறத பார்த்து அவங்களும் பக்கத்துல வந்து உட்காந்து. சரிம்மா சரிம்மா. முடிப்பாங்க, அதே மாதிரி உட்காந்துக்குவாங்க. பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு அப்படியே கண்ணையே திறக்காம பக்கத்துல உட்காருங்கிற மாதிரி தட்டினா போதும், பக்கத்துல இருந்து உட்காந்துருவாங்க. சரிம்மா. அது அப்புறமா நீங்க வந்து ஒரு வீடியோல நான் பார்த்தேன், இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க, எனக்கு இதுதான் லாஸ்ட் கடைசி ஜென்மம் அப்படின்னு. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. லைக் உங்களுக்கு அது அவ்வளோ லைக் ஃபேஸ்ல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சது. நம்ம இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு எதனாவது ஒரு பெஸ்ட் உங்களோட தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதனாவது சொல்லுங்கம்மா. அது எனக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், பட் தேர்ட் எல்லாம் இன்னும் ஓபன் ஆகல, அது கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இன்னொரு முறை வரும்போது சொல்லட்டுமா? ஏன்னாக்கா தனியா வேணா சொல்றேன், ஏன்னா இப்ப வந்து மீனாம்பிகை காத்துட்டு இருக்காங்க. சரிம்மா 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 சரிம்மா. நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா, அப்ப என்னுடைய அனுபவம் வந்து ஒரு தடவை சொல்றேன். ரொம்ப நல்ல அனுபவங்கள் எனக்கு உண்டாயிருக்கு, நிறைய சமாச்சாரங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து இந்த ஜென்மம் கடைசி ஜென்மம் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பத்ரிஜி கிட்ட பத்ரிஜி வந்து இந்த உலகத்தை விட்டு உடல் நீக்கி போறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மாசம் முன்னால எனக்கு வந்து ஒரு அனுபவம் ஆச்சு. அந்த அனுபவத்துல வந்து நான் அவரை வந்து இந்த ஒரு இந்த பூமிங்கிற கிரகத்தோடைய வேலை முடிஞ்சிருச்சு அவரோட. இந்த வேலை முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து ஒரு கேலக்சி, நிறைய கிரகங்கள் இருக்கிற ஒரு கேலக்சி அதுதான் கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு பேச்சு சத்தம் கேட்டது பத்திரிச்சு, எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அது 2 மாசத்துல போப்பாருன்னு தெரியாது, ஆனா வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அப்ப நான் சொன்னேன், அப்போ அவர் சொன்னாரு, ஓஹோ அப்படியா, ஒரு கேலக்சி போறேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா, டெத்துங்கிறதே இல்லைங்கிறதுனால அவர் ஈஸியா பேசுவாரு. அப்ப வந்து இது கேலக்சி போறேன், அப்ப அந்த கேலக்சிக்கு நீ கூட வரணும் தெரியுதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் அந்த கேலக்சியில அவர் கூட திருப்பியும் பணியாற்ற வேலை இருக்கா இருக்கும், அதனால அங்க போயிட வேண்டியது.
ஆமா, இதெல்லாம் உங்க வாயில இருந்து கேக்குறதே ஒரு பெரிய 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 பிளெஸிங். எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அங்க வரிசை தேங்க்யூ. அங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் நாங்களும் வரோம் நாங்களும் வரோம். மேடம் அப்படின்ட்டாரு. நான் ஒரு வீக் வந்து என்னோட குழந்தைய நான் உங்களுக்கு வீடியோ கால்ல பேச வைக்கிறேம்மா. நீங்க அவங்கள பிளெஸ் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ சோ மச். பிளெஸிங்கே இங்க கிடையாது, அவங்கவுங்க தியானம் செஞ்சுக்க வேண்டியதான். வேணா ஆல் த பெஸ்ட் விஷஸ் சொல்லலாம். ஆல் த பெஸ்ட் விஷஸ். விஷஸ். ஓகே. சரிம்மா சரிம்மா. ஓகேம்மா. தேங்க்யூம்மா. மீனாம்பிகை. வணக்கம். வணக்கம் கிரிஜா மேம். வணக்கம் மீனாம்பிகை, சொல்லுங்க. இன்னைக்கு காலமே உங்களை காணையிலேன்னு காத்து கொண்டு இருந்த நான் பின்னேரம் சந்திக்கிறேன். ரேடியோ இல்லையா இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் இருந்ததுல நீங்கள் எல்லாத்தையும் எனர்ஜியும் தந்த ஒரு ப்ரெஷர் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த தாம கண்ட வேத இதுகளை சொல்லி இருக்கிறீங்களன்றதை நான் முழுமையா உணர்றேன். ஏனென்றா இதே கேள்வி இது எனக்கும் இருந்தது. இப்ப நான் இவற்றை அன்னைக்கு சொல்லி கொடுத்து அவ பிரான்ஸ்ல செய்து கொண்டு வர ஒரு வருஷத்துக்கு மேல அவ நல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்றா. அதோட ஆக்டிவேஷன் அதுகள் கணக்கு இது. அதே மாதிரி எங்களுடைய அக்காவும் மாமியும் ஸ்ரீலங்காவில இருக்கணும். அவைகளுக்கும் சொல்லி கொடுத்து அவ நல்ல வடிவ செய்து கொண்டு வந்தவ. 5-6 மாதம் செய்தவ. ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் வந்ததால இப்ப அதை கை விட்டுட்டுனா அப்ப நான் கோபத்துல கதைக்கிறே இல்லை. அது கூட இதன் பாவமோ என்று நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். இன்றைக்கு நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு புரியுது. அப்ப தண்டமும் இருக்கத்தான் வேணும் என்று. இப்ப அக்கா எடுக்கிறான் பண்ண வேண்டியதுதான், வேற வழி இல்ல. அப்ப அக்கா சில வேளையில எடுத்து கதைப்பா. எடுத்தால் நான் இதை பற்றி கதைப்பேன். வேற கதை ஒன்றுமே கதைக்க மாட்டேன். மெடிடேஷனை பற்றியும் அதை பற்றிய கதைகளும் தான் கதைப்பா. அப்ப கதை கேட்க ஆர்வமா கேட்கிறோம். ஐயோ கதை கேட்க நீங்க கதை கேட்க ஒரு பிரசங்கம் கேட்ட மாதிரி இருக்குது அப்படி இப்படி எல்லாம் சந்தோஷமா கேட்கிறா. ஆனா அவவே சொன்னவா தானே 4:30 அப்படியே எழுப்பி இருத்தி விடுதோ. நான் உடனே ஒழும்பி அங்க ஹீட்டானே இப்ப குளிச்சுட்டு நல்லா செய்கிறேன் நல்லா இருக்குதுன்னு எல்லாம் சொன்னவா. அப்ப என்னதுக்காக இது தடைப்பட்டுட்டது அவன் கர்ம வினின்றதோ என்னென்று எடுக்கிறேன் எனக்கு விளங்கு. இன்னும் தீரலனாக்கா அவங்களால தியானத்துல வந்து தொடர்ச்சியா வர முடியாதுமா. நீங்க அதை விட்டுடுங்க, பரவாயில்ல. அவங்கள விட்டுடுங்க. அவன் உண்மையில சரியான கடவுள் பக்தி. எங்கட கோயில்கள் எல்லாம் அவதான் கிளீன் பண்ணி அந்த பிளக்குகள் ரிப்பராய் கொடுத்து அந்த தொண்டுகள்லயே இருக்கிறா. பக்திக்கும் ஒன்றே அட் பண்ணிட்டாண்டால் இந்த தியானத்தையும் அட் பண்ணிட்டாண்டா. பக்திக்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதான் நானும் சொல்றேன். நாங்களும் அப்படி இருந்துதான் தியானத்துக்கு வந்தனா. நானும் முந்தி அப்படி இருந்தான் தியானத்துக்கு வந்தான். இப்ப அதுகளை எல்லாம் விட்டுட்டேன். ஆனா அக்காவே அப்படி இழுத்துடுவேன் ஒரு ஆசை. அப்ப அவ கேன் இப்படி பிரேக் பண்ணப்பட்டதுன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது. இப்ப பேதம் பண்ணி வச்சிருங்க, நீங்க நிம்மதியா இருங்க. மனசுல குற்ற உணர்வு வச்சுக்க வேண்டாம். அவங்களுக்கு நேரம் கொடுங்க, அவங்க வளர. நாம என்ன செய்ய முடியும்? அப்ப என்னில பிழை இல்லை என்ன? நான் அப்படி அவைகளோட டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறேன். நீங்க இப்படி இருந்தா ஆமா டைம் வேஸ்ட் பண்ணாதான் அவங்க மேல சும்மா நீங்க எனர்ஜி போட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்பதான் தப்பு. இப்ப பேதம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ஆன்மீகமா வளரல. அதனால அவங்களுக்கு உபேட்சா பேதம் அது நல்லதுதான். அவங்களுக்கு அது நிம்மதியா இருக்கட்டும். நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். நாமளும் அவங்களுக்கு டைம் கொடுத்துடலாம். நாமளும் அந்த மாதிரி இருக்கும். நான் மெடிடேஷனுக்கு வந்து 2022 ஏப்ரல் பத்ரிஜி செப்டம்பரோ ஆகஸ்ட்ல மிஸ் பண்ணிக்க கவலைப்பட்டேன் நான். ஆனால் பத்ரிஜி தன்னை போலவே தன்னை விடவும் மேலானதென்று சொல்லலாம் உங்களை எங்களுக்கு உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார். எனக்கு இந்த அளவுமே காணும் இருக்காரு. அவர் எங்கேயும் இருக்காரு. அவரு கூட கம்பேர் கூட பண்ண முடியாது. நான் கிட்ட இருந்து பார்த்திருக்கேம்மா. அவர் எவ்வளவு பெரிய மகாசக்தி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நல்லா கிட்ட பார்த்திருக்கேன். எனக்கே தெரியாது அவர் எத்தனை பெரிய சக்திங்கிறது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ள யாருக்குமே இல்ல. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் எந்த நிலையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள யோகிதை கூட யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு வளர்ந்திருந்தா தானே அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மகான் கிடைச்சது என்னோட பெரிய புண்ணியம். என்ன வேணா சொல்றேன். அவர் தான் ஏற்படுத்தி தந்திருக்காரு எனக்கு. அதுவும் அவர் தான் செஞ்சிருக்காரு.
இருந்தாலும் அவர் எப்படி உங்களை உருவாக்கி விட்டுட்டு போனபடியா நாங்க உருவாக்கி கேட்கறதுகளுக்கு மறுமொழி சொல்லி நீங்களாயும் வந்து இன்றைக்கு எங்களுக்கு இவ்வளவு ஞானத்தை தந்தீங்க. அப்ப நான் எங்களுக்கு உங்களை பார்க்கல அவற்றை நிலையிலேயே வச்சு நாங்க உங்களை பாக்குறோம். இதே நாங்க செய்யற பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். சரி நன்றி செய்த சரி நன்றி அம்மா, நன்றி நன்றி. ம். ஜானகியா யாரு? Yeah. சொல்லுங்கம்மா ஜானகி, வணக்கம். Can you hear me? Yes, Hello? I can hear you. I can Yeah. hear you. Yeah, I'm Janaki from Thane, Mumbai. Okay. You are one of my favorite masters. நான் உங்களோட ப்ரோக்ராம் PSSM யூரோப்லயும் கேட்டிருக்கேன் நான். அப்படியா? Actually, I am facing a peculiar issue here. Okay. I am staying in a flat system. So அதுல என்ன ஆகுதுனாக்க regular they will be spraying pesticides. So அதுல என்ன ஆகுதுனாக்க you cannot avoid it also. So the pesticide என்ன ஆகுதுனாக்க for a past few days ants வந்து வெளியில வந்து துடிச்சு செத்து போறது. எனக்கு அது I have become very sensitive. ஏன்னா என்னோட மெடிடேஷன் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா the moment I sit within 5 10 எனக்கு வந்து புருவ மத்திக்கு வந்தாச்சு என்னோட மெடிடேஷன். இது அது சிவியர் பிரஷர் அண்ட் இது அந்த இடத்துல எனக்கு மெடிடேஷன் உட்காண்டா வரும். லாஸ்ட் 2-3 months எனக்கு இருக்கு. சோ அதர் மாஸ்டர் உன்னோட அந்த இந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு வருது உனக்கு. சோ கீப் கண்டினியூயிங் வித் யுவர் மெடிடேஷன் அப்படின்னாங்க. இப்போ என்னடா இந்த எறும்புகள் போறது துடிக்கி பிகாஸ் ஐ வாஸ் டோல்டு, நான் வம்சி கிருஷ்ணா மாஸ்டரோட ஒரு ப்ரோக்ராம் பாக்கறச்சு அவர் சொன்னார் ants are aliens who have come to protect the humans அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ இதுகள்லாம் போறது எனக்கு அழுக, நான் அழறேன் என் மனசுக்குள்ள. அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அந்த ஆண்ட்ஸ்ட. அதனால நான் வந்து I don't know how to handle this situation. I cannot avoid it. I'm doing my meditation. Sometimes it affects me very badly. என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது that there is no death அப்படின்னு. பிசிக்கல் பாடி தான் போகுது. நீங்க என்ன நினைக்கணும்னாக்கா நீங்கெல்லாம் அந்த எறும்புகளா இருந்து உங்க உடலை விட்டு போறீங்க. நீங்க இன்னும் நல்ல சிறந்த விதத்துல நீங்க வரணும். இங்க இதை விட இன்னும் சிறந்த விதத்துல வாங்க. இங்க இருந்து உடலை விட்டு போறது இயற்கை தானே, அவங்களும் போகணும் இல்லையா? வந்தவங்க யாருமே எறும்பு கூட சின்ன புழு பூச்சி எல்லாமே இங்க தங்க முடியாது. எல்லாமே இறந்து போய் திருப்பியும் உருவம் எடுத்துட்டு வருவோம், திருப்பியும் போயிருப்போம். நாமளே அப்படித்தானே. சோ அதனால அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். அந்த டெத்து வந்து நேச்சுரல், அது எப்படி இருந்தாலும் அது போய்கிட்டோம். அது அவங்களுக்கும் அதை கொன்றவங்களுக்கும் தான். அது ரொம்ப ஜாஸ்தி இருந்தா நீங்க என்ன செய்வீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நிறைய இருக்கு. அப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியும். அது வந்து தப்பு சொல்ல முடியாது. அப்புறம் 5 அறிவுக்கு கீழே இருக்கிறத வள்ளலார் பிறனே அப்படிதான் சொல்லிருக்காரு. 5 அறிவுக்கு கீழே இருக்கிறது வந்து அவங்க இயற்கையா சேர்த்து போய், ஆனா அவங்க நல்லதா தான் பிறப்பாங்க. எதுவுமே நாமளும் அப்படிதான். நாம ஒரு புல்லா இருந்து புழுவா இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு செடியா மரமா ஆகி அதுக்கப்புறம் ஒரு விலங்காய் அதுக்கப்புறம் தான் உடலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது எப்படி வந்தோம்னா. ஆனா அதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. அனிமல்ல இருந்து மனுஷன் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுவே செக்ஷன் வேற, இது செக்ஷன் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ வாட் எவர் இட் இஸ், நாமளும் அட்லீஸ்ட் ஒண்ணு வச்சுக்கலாம். மனுஷனா தான் நம்ம முதல்ல இருந்தே பறந்துதான் வந்திருக்கோம். வேற எதுவும் பறக்கலன்னா கூட அதுல அடிமட்டத்து மனுஷனா இருந்து ரொம்ப புழு பூச்சி விட கேவலமான புத்தி இருந்து அதுக்கப்புறம் மொள்ள வளர்ந்து ரொம்ப கேவலமான புத்தியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு நம்ம வளர்ந்துதானே வரோம். எவ்ரி டைம் வி டை பட் வி கம் பேக் வித் ஃப்ரெஷ் இன்டெலெக்ட் அண்ட் த ஈகர்னஸ் டு டெவலப் ஃபர்தர். அதெல்லாம் பண்ணிட்டு தானே வரும். சோ அதனால எதுவுமே பின்னோக்கி போறது இல்ல, எல்லாமே முன்னோக்கி போறது, முன்னேறிட்டு தான் இருக்கு. சோ அதனால வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஏதோ ஒரு இது சொல்வாள, ஒரு 1 of the 6 இது இருக்கு, 6 precepts. அதுல வந்து ஒண்ணு வந்து we always progression even ரொம்ப கொடூரமான ஒரு கிரிமினல் இருக்கான்னாக்கா அவன் இந்த ஜன்மத்துல கிரிமினலா இருக்கிறது பலவேறு காரணங்களுக்காக, நிறைய காரணங்களுக்காக தான் அவன் அப்படி இருக்கான். சோ அப்ப வந்து அவன் வந்து இந்த ஜென்மத்திலயும் கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அடுத்த ஜென்மம் வரும்போது நல்லதா தான் வருது. சோ ஏன்னா அவன் இந்த அளவுக்கு மோசமா இருக்க மாட்டான். சோ எவ்ரி இஸ் கெட்டிங் திஸ் திங். அதுக்காக நீங்க யாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்க வேண்டாம். மன்னிப்பு கேட்கறதே தப்பு. மன்னிப்பு கேட்கறது, குற்ற உணர்வு இருக்கிறது, அதெல்லாம் தப்பு.
எது I ஒரு won't be சின்ன incurring any. அதாவது அதோடைய வாழ்க்கை அது சித்தரிச்சுன்னு இருக்கு. யாருக்காகவும் நீங்க கவலைவே படக்கூடாது. அது படுறதுக்கு தனியான இன்டெலிஜென்ஸ் இருக்கா? நாம பட வேண்டாம். நாம நம்மள மாத்திரம் பார்த்துட்டா போதும். வி ஷுட் நாட் அலோவ் எனி ரிக்ரெட் உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது. எனி இது இந்த மாதிரி இருக்கிற கில்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்றும் அலோவ் பண்ணக்கூடாது. வி வில் நாட் unnecessarily ask for forgiveness. வேண்டவே வேண்டாம் யார்கிட்டயுமே forgiveness. even if you made a mistake, don't ask for forgiveness. ஏன்னா every time we change, everyone changes and that change is happening. So அதனால எனக்கு என்ன I may be incurring more bad karmaங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு என்னோட மெடிடேஷன் கில்ட் மோட். கில்ட் வேண்டவே வேண்டாம். நீங்களே இதெல்லாம் தீர்மானிக்கிறது, நாமளா தீர்மானிக்கிறோம். இந்த ஹோல் ஹியூமனிட்டியில, ஹோல் எர்த்ல, பிரபஞ்சத்திலே நடக்கக்கூடிய சமாஜங்கள் நாம ஒன்னும் தீர்மானிக்கலையே. நாம இங்க வந்து நம்மளோட மாத்திரமே தீர்மானிக்கிறது தத்தளிச்சுங்க. Oh, you have given me clarity. Appa, a big weight has been lifted off my shoulders, and because I was carrying it for 2-3 days and feeling very low about it. Thank you so much, Girija ma'am. நீங்க தலையோ அப்படியெல்லாம் தலையிலேயே போட்டுக்க. அப்படிப்பட்ட யுக்ரைன்ல, ரஷ்யால வார் நடக்கிறது, எவ்வளவு பேர் அனாதைகள் ஆயிட்டா, எவ்வளவு பேர் அப்படி பார்த்தா இதுல கோவிட் டைம்ல எவ்வளவு பேர் அனாதைகள் ஆயிட்டா, சின்ன சின்ன குழந்தைகள் எவ்வளவோ. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்காக ரிக்ரெட் பண்ணி அழுது சாரி கேட்டுட்டா எல்லாம் சரியா போயிடுமா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எல்லாம் நடக்கிறது சில நியதிகள் படி. அதனால whatever is material has to go. மெட்டீரியல் வேர்ல்டு அழியறதுதான், நிரந்தரமற்றது. அதனால இந்த நிரந்தரமற்ற சமாஜத்துல உங்களோட மனசை கொடுக்கவே கொடுக்காதுங்க. நிரந்தரமான பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்காது. நிரந்தரமா எது இருக்கும்? ஆத்மா, அதுதான் நிரந்தரமானது. அது மேல நீங்க அதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கணும். ஆத்ம ஞானம் லட்சியமா இருக்கணும்னு நினைச்சுக்கணும். அப்ப வந்து ஆத்மாலேயே நம்ம அதுலயே ஊறி இருக்கிறதுனால அது நிரந்தரமானது, நிரந்தரமான ஹாப்பினஸ். எது வந்தாலுமே ஹாப்பினஸ் தான், எது வந்தாலும் பீஸ் தான். ஏன்னா எவ்ரிதிங் ஹஸ் காட் a ரீசன். அவ்வளவுதான். இந்த கவர்மெண்ட் இல்லாம இருக்கலாம், பட் அந்த காஸ்மிக் கவர்மெண்ட் இஸ் அதுக்கு வந்து ரொம்ப நியதி இருக்கும் இல்லையா? நேர்மையான நீதி இருக்காங்க. அது ஒண்ணும் விட்டு போகவும் செய்யாது, யாராலையும் அழிக்க முடியாதது. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு கொடுத்த அட்வைஸ் மாதிரி நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சோ மச் அப்பா. I'm so happy. I will keep. I want to talk to you. Personally talk. பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. தானாவா? relatives are there in Mumbai. So somehow I like the place, and நிறைய childhood days I have spent some days there. Okay. Can I say one more thing? என்னன்னா உங்களோட இந்த PSSM யூரோப்ல நீங்க ராஜன் மாஸ்டர் சொல்றச்சே அந்த ஓஷோடு ஒரு பர்டிகுலர் ஒரு சென்டென்ஸ் நீங்க சொன்னீங்க. அந்த மங்கீஸ பத்தி சொல்லிட்டு be a witness. அது அன்னைக்கு நான் அதை கேட்டுட்டு as if the cosmos wanted me to hear your program that day. ஏன்னா நான் அந்த ப்ரோக்ராம் ஒரு நாளுமே பார்த்தது கிடையாது. அன்னைக்கு நான் பார்த்தேன். அந்த be a witness நீங்க சொன்னதை கேட்டுட்டு from that day onwards my meditative state has increased. அந்த ஒரு உங்களுக்கு ரொம்ப கிராட்டிடியூட் நான் கொடுத்தேன். அன்னைக்கே நான் அழுதேன். நான் உங்ககிட்ட நான் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பேசணும் அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு. பட் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஐ அம் சோ ஹாப்பி. So happy to hear this. நல்ல உங்களுடைய progress அதுதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் வேணும். all of us will join together, join hands and progress together. அதுக்குள்ள டைம். Thank you. Thank you ஜானகி மேடம். நீங்க வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதில் வந்து எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருந்தது. அதே போல மேடம் யூஎஸ் செஷன்ல கொடுத்த அந்த ஒரு மங்கி பத்தின சொன்ன அந்த ஒரு விஷயமுமே எங்களுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. தேங்க்யூ. கிரகலட்சுமி மாஸ்டர், உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருக்காமா? வேற ஏதாவது மேடம் கேட்டிருக்காங்க. அசைவம், பூண்டு, காளான் தவிர சாப்பிடுற இதுல ஏதாவது வேற இருக்கா? இல்ல சாப்பிடுற சமைக்கிறதுல என்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அதான் இந்த அசைவம், முட்டை, அப்புறம் வந்து பூண்டு, காளான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து மைக்ரோவேவ் ஓவன்லயும் சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க கூட சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜ்ல கூட அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது. அதை ஹீட் பண்ணிட்டு சாப்பிடலாம், வேற வழி இல்லைன்னாக்கா. சில சமயங்கள்ல ரூல் இருக்கு.
ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிடக்கூடாதுதான். அப்பப்போ வச்சு ஹாட் ஃப்ரம் த அவன் தான் சாப்பிடணும். அதாவது சமைச்சு உடனே அதை சாப்பிடணும். இல்ல சமைக்கிற முறைகள் கேக்குறாரு. முறைகள் எது? 6 மணி நேரத்துக்குள்ள அதை சாப்பிடணும். சமைச்ச பொருளை 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அதோடைய ஜீவ சக்தி போயிடும். அதனால அத சீக்கிரமா அந்த 6 மணி நேரத்துக்கு மேல இருந்ததுன்னா அது சாப்பிடக்கூடாது சமைச்சதை. மாஸ்டர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சமைக்கிற மாரியம்மாள் கை தூக்குங்க. சமைக்கிற முறை கேட்டிருக்காங்களா? சமைக்கிற இதுதான் கேட்டிருந்தாங்க. என்ன சார் சேட் பாக்ஸ்ல ஒரே நிமிஷமா. உணவு சமைக்கும் முறை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு. உணவு சமைக்கும் முறை Yes, ma'am. தியானம் பண்ணிட்டு சமைங்க, அவ்வளவுதான். தியானம் பண்ணிட்டீங்கன்னா காஸ்மிக் பாத், அந்த காஸ்மிக் எனர்ஜி பாத் கிடைச்சிடும், குளிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப நிறைய எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்ப அந்த வைக்கிற பொருள், அந்த பதார்த்தங்கள் எல்லாம் நிறைய சக்தி இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அதை சாப்பிட்டாக்கா நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித உடல் நல கோளாறுகள்லாம் வராது. சோ அதனால வந்து அவங்க நல்ல தீர்காயுளா ஆரோக்கியமா நல்லா வாழலாம். பீஸ் ஆஃப் மைண்டும் கிடைக்கும். நல்ல சாப்பாடு, ருசியும் கூடும். அப்புறம் வந்து காய்கறி எல்லாம் வந்து ஒரு பிரமிடு வச்சு ஒரு ஒரு இந்த ஹோல்ஸ் இருக்கிற அந்த கூடையில வச்சுட்டு அது மேல பழங்கள், அதுக்கு மேல ஒரு கூடையை வச்சிருங்க. ஃப்ரிட்ஜ் மேல ஒரு பிரமிட் வைங்க. இப்படி அந்த கூடைக்கு மேல ஒரு பிரமிட் வைங்க. வச்சு அந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளை எல்லாம் அப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய ருசி இருக்கும், இன்னும் அதிகமா ருசி கூடும். தண்ணி அது மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணி பானை இருக்குன்னா அது மேல ஒரு பிரமிட் வச்சிருங்க. இப்படி எல்லாத்துலயுமே பிரமிட் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. முகம் கழுவுறது கூட அந்த மாதிரி ஒரு இதை எடுத்தீங்கன்னா சிலவங்களுக்கு எல்லாம் முகத்துல எல்லாம் நிறைய இதா இருக்கும், அதெல்லாம் சரியா போயிடும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட நல்லாவே சரியாயிடுது. ஸோ பிரமிடை வச்சு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்ல கூட நிறைய பிரமிட் வச்சுக்கலாம். நாம வந்து அதே மாதிரி ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் நம்ம சமைக்கணும். சமைக்கும் போதே வந்து ஒரு தியான நிலைக்கு வந்துடும். கண்கள் திறந்திருந்தாலும் மூச்சு பக்கமே கவனத்தை கொடுத்து அந்த கவனம் தவறாமல் 2 தடவை உப்பு போடுறது, நிறைய காரப்பொடி அள்ளி போட்டுடுறது, இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடக்கும். நல்ல அழகா இருக்கும், நல்ல ருசிகரமா இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காவும் இருக்கும், நிறைய வந்து ஆற்றலா இருக்கும். அந்த மாதிரி அன்போடு சேர்த்து நீங்க வந்து பரிமாறி கொடுக்கணும் எல்லாரும். அந்த மாதிரி செய்யுங்க, அற்புதமா வாழலாம் எல்லாருமே. மாரியம்மாள் அப்படிங்கிறவங்க முதல்ல கை தூக்கி இருந்தீங்க. மாரியம்மாளுக்கு அட்மிட் பண்ணணுமா? இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பாருங்க. இது லாஸ்ட் நாள் ஆச்சு, அதனால கொஞ்ச நேரம் கூட பண்ணிடலாம். ஆனாலும் பரவாயில்ல. கேள்வி பதில். மாரியம்மாள் பேசணுமா? மேம் குட் மார்னிங், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. ராஜேஸ்வரியா மாரியம்மாளா? மாரியம்மாள் மாரியம்மாள் கை தூக்கி இருந்தாங்க, அதனால. மாரியம்மாள் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மாரியம்மாள் மாரியம்மாள் ஃப்ரம் டூட்டுக்குரின் மேம். டூட்டுக்குரின், ஓகே, சொல்லுங்கம்மா. மேம் இந்த மெடிடேஷன் 5 மந்த்தா இருக்கேங்க மேம். கடந்த மே மந்த் இருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க மேம் நம்ம PSSM குரூப்ல. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டெய்லி 9:30 to அந்த நம்மளுடைய தியானம், மாலை தியானம் செஷன் கேட்டுட்டு 12:30 வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுவோம் மேம். அப்புறம் அகைன் 4 o'clock இருந்துச்சு 5:30 வரைக்கும் பண்ணிட்டு என்னுடைய டியூட்டி நான் ஸ்டாஃப்னஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுவேன் மேம். ஆனா நேத்து வந்து இன்டென்சிவ் வீக்லி ஒன்ஸ் இன்டென்சிவ் மெடிடேஷன் பண்ணுவோம் மேம். நேத்து வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 hours வரைக்கும் எனக்கு நல்ல விழிப்புணர்வா இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் என்ன அறியாமலே நான் தூங்கிட்டேங்க மேம். சரி, அதனால ஒண்ணும் தப்பு இல்லை, தூங்கலாம். நீங்க ஸ்டாஃப் நர்ஸா இருக்கீங்க, நிறைய வேலை இருக்கும், வேலை பளு ஜாஸ்தி இருக்கும்போது இல்ல நோயாளிகளுக்கு ரொம்ப நிறைய எனர்ஜி கிட்ட இருந்து போயிருக்கும், அப்ப தூக்கம் வரும். அதனால தப்பு கிடையாது. அதனால தூங்கிக்குங்க, தூக்கம் வந்தாலும் ஒன்னும் தப்பு கிடையாது. தியானத்தில் தூக்கம் வந்தா நிறைய சிறப்பு இருக்கீங்க, நல்வாழ்த்து. பழைய சோறுலாம் அந்த காலத்துல நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? மார்னிங் நம்ம சாப்பிடுறது கஞ்சி அது நல்லது தானேன்னு சொல்லுவாங்களே, அப்படி சாப்பிடலாமான்னு கேட்கிறேன். அந்த மாதிரி சாப்பிட்டாக்கா அந்த வந்து இதுக்கு தியானத்துக்கு ஒத்துக்காது, அது உடலுக்கு தான் சரி, மனசுக்கு ஒத்துக்காது. பூண்டு வந்து உடலுக்கு நல்லா இருக்கும், ஆனா மனசுக்கு ஒத்துக்காது. மனசை பாழ்படுத்திடும் பூண்டு. அதே மாதிரி பழைய சோறு மனசைதான் பாதிக்கும், அதுல ஜீவனே இருக்காது. உங்க உடலுக்கு வேணா நல்லா இருக்கும், பழைய சோறு சாப்பிட்டுட்டு நிறைய நடக்கலாம், நிறைய வேலை செய்யலாம். அந்த காலத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் பழைய கஞ்சி தானே கொண்டு போய் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அயராத காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வாங்க, கண்டினியூஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்.
அவங்களுக்கு சரியா போயிடும் உடல்ல. இப்ப வந்து யாருக்குமே அந்த மாதிரி ஒருத்தரும் அந்த மாதிரி வேலை செய்யறது இல்லை, எல்லாத்துக்கும் மெஷின் வந்தாச்சு. அப்ப அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்காது. அந்த பழைய காலத்து சாப்பாட்டு முறை ஒத்துக்காது. ஒண்ணு உடலுக்கும் ஒத்துக்காது. இது வந்து மனசுக்கு கண்டிப்பா அந்த காலத்துலயும் இந்த காலத்துலயும் பழையது ஒத்துக்கவே ஒத்துக்காது. சுவாமிக்கு படைக்கிறோம், ஏன் பழைய சோறு படைக்கிறது இல்ல? படைக்கிறோமா இல்லையே? நெய்வேத்தியம் வைக்கிறது பழசு படைக்கணும். அப்பப்போ தானே கோவில் எல்லாம் கூட நெய்வேத்தியம்னு வைக்கிறாங்க. இப்ப கடவுள் நாமளும் கடவுள்மார்கள் தானே. அப்ப நாமளும் அந்த மாதிரி சாப்பிடும். புரியுது இல்லையா? தியானத்துக்கு வந்தவங்க கண்டிப்பா வந்து பழையதை சாப்பிடும். நம்ம வந்து அந்த எண்ணமற்ற நிலை போறதுக்காகத்தான் மூச்சை கவனிக்கணும்னு சொல்றோம். மூச்சை கவனிக்கிறோம், அது 50 தாட் 40 தாட் அப்படியே குறைஞ்சு 0 ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ½ அன் ஹவருக்கு அப்புறம் அந்த தாட்ஸே எதுவும் இல்லை, 0 ஸ்டேஜ்ல இருக்கிற பூஜ்ய நிலை, சூன்ய நிலைக்கு நான் வந்தாச்சு. அந்த சமயத்துல நான் மூச்சை கவனிக்கணுமா இல்ல எதையுமே கவனிக்காம சும்மா இருக்கணுமா? இல்ல, அந்த நிலையில எது நடக்குதோ அதை கவனிங்க. வேற ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியான சமாச்சாரங்கள் இருக்கா? ஏதாவது எது நடக்குதோ அதை கவனிச்சுட்டே வாங்க. எல்லாமே கவனிப்பார். மூச்சையும் கவனிக்கலாம் வேணும்னா, உங்களோட இஷ்டம் தான். அமைதி ஆனதுக்கு அப்புறம் மூச்சையும் வேணா கண்டினியூஸா கவனிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறதையும் கவனிக்கலாம். ஒன்னையுமே கவனிக்காம கூட இருக்கும், ஒன்னும் தப்பு கிடையாது. அத எல்லாரும் சேர்ந்து கூட்டா, அதுவும் பிரமிடுக்கு கீழே ஒரு சங்கீதத்தோட அற்புதமான எல்லாருமே சேர்ந்து தியானம் செய்யறதுங்கிறது அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ அதனால நமக்கு வந்து நிறைய ஆற்றல் அதுல இருந்து கிடைக்கும். குரூப்பா எல்லாருமே கூட்டு தியானம் செய்யும் போது நம்மளுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். அது வந்து கணக்கிடவே முடியாது, அவ்வளவு கிடைக்கும். நிஜமாவே இன்னொரு ஒரு 2-3 ஜென்மம் எடுத்திருந்தா எவ்வளவு நம்ம ஆன்மா முன்னேறி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் நமக்குள்ள. ஒரு 100 ஆண்டுகள், 3 ஜென்மனா ஒரு 100 ஆண்டுகள் வச்சுக்கல, அந்த 100 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் இப்பவே கிடைச்சு. இந்த மிக்க நன்றி.